இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற வாட்டர் கேனில் செடி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் now available at Google Play and App Store. Please download it. Purchase more product in same app. Thank you. இது மாதிரி எந்த ரோஸுக்கு வேணாலும் செடி நடலாம் இதே டிசைனில். நான் டேபிள் ரோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுதான் பண்ணணும் கிடையாது. எந்த செடி வேணாலும் அதை வளர்க்கலாம். சரிங்களா? எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதுதான் உங்களுக்கு ஐடியா ஈஸியாக கிடைக்கும். வீட்டு ஹாலில், பெட்ரூமில் ஈஸியாக வளர்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல கொண்டு போய் மாட்டிக்கலாம். மாட்ட இடத்த பார்த்து மாட்டணும். தலையில் அடிக்காத மாதிரி மாட்டணும். ஏன்னா கோவில் வரல அடிச்சுட்டு இருந்தால் கடுப்பாக இருக்கும். ஓரமாக உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல மாட்டிக்கலாம். இது வந்து டிசைனுக்கோசரம் பண்ணுறது. இதெல்லாம் உங்களுக்கு இஷ்டம்னா செய்யலாம், இல்லை வேண்டாம். நம்ம இதே இதில் அப்படியே மண்ணை போட்டு வைக்கலாம். நான் டிசைனுக்காக கலர் கொடுத்துருக்கேன். பூ மாதிரி கட் பண்ண போகிறப்போ சரிங்களா? பாருங்கள், இது அழகாக கட் பண்ணி எடுத்தோம்னா பூ மாதிரி டிசைன் வந்துடும். அது நீங்கள் பண்ணலாம், பண்ணாட்டியும் போகலாம். இதெல்லாம் ஆப்ஷன். அது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஊற்றுறக்கு, செடி மேலே வெயில் படுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது கீழே உங்கள் இஷ்டம். ஏன்னா நான் ஒன்று தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சூடு பண்ணி வளைச்சிருக்கேன். சூடு பண்ணி ஓட்ட போட்டுறேன். ஏன்னா மேலே மாட்டுறதுக்கு கயிறு கட்டணும்ல, அதுக்காக. பாருங்கள் எப்படி ஈஸியாக வேலை முடியுதுன்னு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இது அப்படியே எடுத்து கலர் கோட்டிங் கொடுத்துருக்கேன். இது உங்கள் இஷ்டம். நீங்கள் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ நான் டேபிள் ரோஸ் கொண்டு வந்து அதில் நட்டு வைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஈஸியாக வளர செடி. அழகாகவும் இருக்கும். வீட்டுக்குள்ளே டெய்லி பூ பறித்து சாமிக்கு வைக்கலாம். சரிங்களா? பாருங்க, அது அருமையாக மாட்டியிருக்கேன்னு. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். தேங்க்யூ.